இந்த கோயிலில் இருக்கிற குளம் ஓஷன் ஆஃப் டிராப்ஸ்னு அழைக்கப்படுது. புராண கதைகளின்படி இந்த குளம் எல்லா புனித நதிகளின் ஒரு துளியாய் கருதப்படுது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி, ரத யாத்திரை அப்படின்னு இந்துக்களோட மத பூஜைகள் எல்லாமே சிறப்பாக கொண்டாடப்படுது. அந்த நேரங்களில் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்றனர். அந்த நகரமே பஜனை, தீபம், திருவிழா அப்படின்னு ஆன்மீகத்தில் மூழ்கி இருக்கும். இவ்வளவு சிறப்புமிக்க கோவில் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? புவனேஸ்வரில் இருக்கிற லிங்கராஜ் கோவில் தாங்க அது. இந்த லிங்கராஜா கோவில் 11ஆம் நூற்றாண்டில் சோமவம்ச அரசர்களால் கட்டப்பட்டது. இங்கு வழிபடும் தெய்வம் லிங்கராஜா சுவாமி, அதாவது லிங்கத்தின் அரசன் அப்படின்னு அழைக்கப்படுது. லிங்கம்னா சிவம் தானே, சிவபெருமான் தான் இந்த கோயிலோட முக்கிய தெய்வமாக கருதப்படுது. இருந்தாலும் இங்கே ஒரு வித்தியாசமான அம்சம் உள்ளது. இங்கே விஷ்ணு வழிபாடும் சேர்ந்து இருக்கு. அதனால இங்கே சிவன் மற்றும் விஷ்ணுவோட கலவையான ஒரு அரிய ரூபமான ஹரிஹரன் எனும் வடிவில் லிங்கராஜா அறியப்படுகிறார். இந்த கோவில் கலிங்க கட்டிட பாணியில் அழகாகவும் வலிமையாகவும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட விமானம், அதாவது கோபுரம், சுமார் 180 அடி உயரம் கொண்டது. இந்த கோயில் கோபுரத்துக்கு பக்கத்திலேயே 150க்கும் மேற்பட்ட சிறிய ஆலயங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் சிவபெருமானுடைய பிற வடிவங்களான விஷ்ணு, பார்வதி, பிள்ளையார் மற்றும் சூரிய பகவானுக்காக அமைக்கப்பட்டது. நீங்கள் ஒருவேளை புவனேஸ்வருக்கு போனால் இந்த லிங்கராஜா கோயிலை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த கோவிலை பற்றிய முழு வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாய.